யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. அடே இங்க பாரு, டே பைத்தியக்காரா. நான் தான், சொல்லுங்க. நீங்க பைத்தியக்காரன்றது ஊருக்கே தெரியும். நான் இப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்கல. அப்புறம் என்னடா கம்முடா. அடே இங்க பாருடா, எதுக்குடா கம்முன்னு இருக்கணும்? அதான் கடை வரைக்கும் வந்துட்டல, போய் வாங்கிட்டு வாடா. இங்க பாரு சஞ்சய், சும்மா எடுத்த கௌத்தம்லாம் வாங்க முடியாது. என்ன அவளுக்கு என்ன பூ பிடிக்கும்னு எனக்கு தெரியலையே. என்ன பூ பிடிக்கும்னு தெரியலையா? ஆமாண்டா, வழக்கமா எல்லாரும் என்ன பூ வாங்கி தருவாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்குறதுக்கு ஸ்பெஷல் பூ இருக்கா மச்சான்? ஆமா, எனக்கு அப்படியே தெரியும் பத்தியா. ஏன்னா நான் தெருவுக்கு ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கேன். இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அம்மா கூட எல்லா பூவையும் வச்சு பார்த்துருக்கேன்டா. ஸ்பெஷலாக இந்த பூ தான் வச்சு பார்த்தது கிடையாது. இந்த பைத்தியக்காரி பூ வச்சு நான் பார்த்தது கிடையாது. வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி? அது நந்தினி மேரேஜ்க்கு அப்புறம் பூ வைக்கிற பழக்கத்தை விட்டுட்டாலாமா. நந்தினிக்கு தான் பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா. பட் ஒரு சில ப்ராப்ளமால வைக்கலையாண்டா. அதனால அக்கா வைக்கிறியே, நம்மளும் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனாவும் வைக்க மாட்டாலாம். தலைவரே, ஒரு பூ வைக்கிறதுல கூடமா உங்க கல்யாண விஷயம் பிரளயமா மாறி இருக்கு. ஆமா மச்சான், பாவம் என் பொண்டாட்டி இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருந்திருக்கா தெரியுமா. ஆனால் அவளுக்கு பூ வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாமா. இதுக்கப்புறம் பாரு, என் பொண்டாட்டிக்கு பூ வச்சுக்கிறது பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. இதுக்கப்புறம் ஒரு பூ ஷாப்பே ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணுங்க, தப்பு இல்லை. சரி வா, போய் பூ கடைக்காரன்ட்டு கேட்டு வாங்குவோம். அடே, பூ கடைக்காரன்ட்டு கேட்டால் பதில் கரெக்டாக வருமானு தெரியல. நம்ம இப்படியே நின்று ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன்டா. எப்படியும் பூ வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி வர்றவங்களாம் என்ன பூ கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க எப்படி தான் ஆன்சர் சொல்லுவாங்க? சரி, அட்லீஸ்ட் அவங்க ஆன்சர் சொல்லனாலும் என்ன பூ வாங்குறாங்கன்னாச்சும் பார்ப்போமே. இதெல்லாம் உனக்கே நியாயமா இல்லையாடா? ஒரு பூ வாங்குறதுக்கு என்னென்ன பெரிய கூட்டுறான் மச்சான். அப்படி பூன்னு சொல்லாதடா. பூ, ஃப்ளவர், FLOWER, ஃப்ளவர். சீப்பேன் மச்சான், இது வெறும் பூ இல்லடா. என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்கிறல்ல. போதும் நிறுத்தண்ண. இப்ப என்ன அந்த கடையை வேடிக்கை பார்க்கணும் அதானே? எஸ் மச்சான். என்னப்பா மன்னாரு, பூலாம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சாமி. கூடையா இப்பதான் வந்து இறங்கி இருக்கு. உனக்கு என்ன பூ வேணும்னு மட்டும் சொல்லு. நான் என்ன பூ வாங்க போறேன்? எனக்கு என்ன இருக்கு சொல்லு பாக்கும். எப்பவும் கோயிலுக்கு போறதுக்கு தான் பூ வாங்குவேன். கோயிலுக்கு போறதுக்கு பூ தானே? அப்ப சாமந்தி பூ வாங்கிட்டு போ. அதுதான் நான் கேட்க வந்தேன். இதோ கதம்ப பூவையும் சாமந்தி பூவையும் கொடு. சரி சாமி, இரு மாடிச்சு தரேன். பாத்தியா, இப்போ ஒரு ஐயர் வந்தாரா. அவர் என்ன கேட்டாரு? நல்லா கவனிடா. கவனிச்சா தானே தெரியும். அவரு சாமிக்கு போடுறதுக்கு பூ வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சாமந்தி பூ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னான். அதையும் காதுல கேக்குதே. கேட்டாலும் நீ எங்க பதில் சொல்ல. இப்ப அவன் சொன்னதுல இருந்து என்ன தெரியுது? சாமிக்குன்னா சாமந்தி பூ வாங்குவாங்கன்னு தெரியுது. அப்ப கரகட்டக்காரன் படத்துல ராமராஜன் பாடின பாட்டு தப்பாடா? அவர் என்னடா பண்ணாரு? குடியிருப்போம் குண்டு கிளியே, கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே, சாட சொல்லித்தான் பாடி அழைச்சேன், சம்மதம்னு சொல்லு கிளியே. சாமத்துல வாரன் எம்மா சாமந்தி புத்தாரன், கோவப்பட்டு பார்த்த எம்மா வந்த வழி போறேன், சந்தானங்கரைச்சி பூசணும் எனக்கு, முத்த எங்க எனக்கு மொத்தமும் உனக்கு. இங்கே பாரு சஞ்சய், அதுக்கு நான் அந்த சாமந்தி பூவை வாங்கிட்டு போய் கொடுக்க முடியும்? நல்லா இருக்க மாட்டா தலையில வச்சா. ஆனால் அப்படிதான் ஒரு பாடினாப்புல. படத்துல கனகாமம் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. என்ன அவங்க ஃபுல்லாவே படத்துல கனகாம்பர பூ தான் வச்சிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் அவரு சாமந்தி பூ வாங்கி தரேன்னு தான் சொல்லிடுவாரு. இல்லை, நான் கூட பார்த்துருக்கேன் மச்சான் படத்தை. ஆனா அந்த ஐரியாண்டா சாமிக்கு போறதுக்கு சாமந்தி பூ வேணும்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஐரியா ஃபாலோ பண்ண முடியும்? ஐரியா ஃபாலோ பண்ண முடியாது. வா நம்ம கடையை ஃபாலோ பண்ணுவோன்னு. அடுத்தது யாராவது வந்து பூ வாங்குறாங்களான்னு. இன்னொரு கஸ்டமர் வராங்கண்ணா. என்ன மல்லிகைக்கா பூவா? ஆமாப்பா, பூ தான் வேணும். இந்த காக்கட்டம் பூவை கொடு. ஏன்க்கா காக்கட்டம் பூவை தவிர வேற பூவே வாங்க மாட்டேன்? என்ன பண்றது, வேற பூலாம் வச்சா நம்மளுக்கு தலை வலிக்குது, ஒத்துக்கவும் மாட்டுது. அதனாலதான் காக்கட்டம் பூ வச்சு போன்ட்டு ஒரு விசேஷ வீடு இருக்கு பாத்துக்க, அதுக்கு போகணுன்றதுக்காக தான். அப்படியா? சரிக்கா. தலைவலி இருந்தா வாசமான பூலாம் வைக்க கூடாதுதான். வச்சா தலைவலி இன்னும் கொஞ்சம் தான் கூட ஆகும். அதான்ப்பா, நீ காக்கட்டம் பூவை கொடு. ஏன் மச்சான், தலைவலிக்கும் பூக்குமா சம்மந்தம் இருக்கு? இந்த மாதிரி வாசனையான பூலாம் வச்சா தலைவலிக்குமாமே? இல்ல, ஒருவேளை வாசமான பூவை வாங்கி கொடுத்தா நந்தனுக்கு தலைவலி வந்துருமோ? அப்புறம் ஏன்டா இவன் பூ வாங்கி கொடுத்தான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாளோ?
இல்ல, எனக்கு தெரிஞ்சு மல்லிகைப்பூ தான் வாங்கி தருவாங்க. அந்த அக்காவுக்கு ஏதோ ஒத்துக்கல, அதனால வாங்க மாட்டுது. மத்தபடி நானும் ஒரு சில சினிமா படம்லாம் பார்த்திருக்கேன். பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ தான் வாங்கி தருவாங்க. சொன்னா நீ ஏதாவது நினைப்பியான்ட்டு நான் சொல்லல. ஆடு பயல. டேய், தெரியாதுன்னு எப்படிடா போய் சொல்ல முடியும்? சொல்றான், எல்லா படத்துலயும் அதை தானே கான்செப்டா எடுக்கிறாங்க. பின்ன நம்ம அட்மின் அதே தானே தூக்கி வச்சிருக்குங்க. உண்மைதான், பட் இருந்தாலும் கிளாரிபிகேஷன் வேணும்ல. மல்லிப்பூவே வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளங்கவர் கல்வனா, குறும்புகளின் மன்னனா, மன்மதனின் தோழனா, ஸ்ரீராமனா, அவன் முகவரி சொல்லடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிட்ட மன்னவன் நான் தானே. கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா, உன் காதல் கதை என்னம்மா. என்னை பார்த்த நந்தினியின் கண்கள் என்ன சொல்லுமோ, மறைக்காமல் அதை சொல்லவா. இங்க பாரு, வேணாம். அவள் பார்க்கும்போது உடல் வண்ணம் மாறும் அழகே. சரிதான், இது காதலின் அறிகுறிதான். நல்லா இருக்குல்ல? நம்ம 2 பேரும் இந்த மேல இந்த பாட்டை காம்போ பாடுவோன்னு. டேய், ஒழுங்கா இங்க நின்று பாக்குறதுக்கு அந்த பையன்ட்டே போய் பேச்சுவார்த்தையை போட்டு பூ வாங்கிடலாம்டா. அதுவும் கரெக்டு தான்ல, எவ்வளவு நேரம் தான் அப்படியே நிக்கிறது. வா போலாம். தம்பி, ஒரு முழம் கதம்பு பூ கொடு சாமிக்கு போடுறதுக்கு. சரி பாட்டி, சாமந்தி பூ ஏதாவது வேணுமா? சாமந்தி பூலாம் வேணாம், வெத்தலை பாக்கு 4 கொடு போதும். அடி ஐயர் என்னன்னா சாமந்தி பூ வாங்கிட்டு போனாரு, இவங்க என்னன்னா கதம்பு பூ கேக்குறாங்க. சாமிக்கு இத்தனை வெரைட்டி பூ இருக்கோ? அதானா. ஏன்னா என்ன வேணும்? கோட்டு சூட்டுலாம் போட்டுக்கிட்டு பூக்கடையில வந்து நிக்கிறாப்லையே, என்ன வேணும்னு தெரியலையே. கடை கடை மாறி வந்துட்டாரா? தம்பி, கடலாம் மாறி வரல, காட்டான கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆளுங்களை பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளைங்கள மாதிரி இருக்கு, பூக்கடைக்கு வந்திருக்கீங்க. ஏன் பாட்டி, பெரிய வீட்டு பிள்ளையா இருந்தா பூ கடைக்கெல்லாம் வரக்கூடாதா? இல்ல தம்பி, உங்ககிட்ட தான் வேலை செய்யறதுக்கு ஆளு பேரும் 4 பேர் இருப்பாங்க. அதனால அவங்கள யாராவது வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்களே வந்திருக்கீங்களே, அதனால கேக்குறேன். அது பாட்டி, நாங்களே எங்க கையில வாங்கணும் அப்படின்னு வந்திருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இருக்காங்க தான், இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போற மாதிரி வருமா? என்ன என்ன பூ வேணும்னு சொல்லுங்க. அதான் தம்பி தெரியல, என்ன பூ வாங்குறதுன்னு தெரியல, எப்படி வாங்குறதுன்னு தெரியல. என்ன பூ வாங்குறதுன்னு தெரியலையா? அண்ணா, அள்ளி அள்ளி வீசுறேன், அன்புக்காக தான் பேசுறேன். பர்றா, வட்டாரத்து மல்லி, இத வாங்கி தாங்க கிள்ளி. பாசம் வீசும் சாதி, இது மனச மயக்கும் ஜோதி. டேய், நம்மளை விட பெரிய திறமைக்காரனா இருப்பான் போலயா. சந்தன பூ சாமந்தி, இத முடிக்க சொல்லுங்க சீமந்தி. கையில இருக்கு கனகாம்பரம், இத வாங்கி தந்தா வீடே கலகலப்பாகும். காதல் சொல்ல ரோஜா, இத வாங்குற வந்தா ராஜா. பக்கத்து வீட்டு பாட்டிக்கும் பருவம் வந்த பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கிட்ட வம்புக்கும் பூ இருக்கு வாங்குங்க. ச்சே, செம்ம ரைமிங் தெரியுமா? தம்பி, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பழமொழினா? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பழமொழியை கேட்டிருக்கேன், பட் இன்னைக்கு தான் ரியலா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான பர்சனை பாக்குறேன். அப்படி சொல்லுங்கண்ணா, ஆளை வச்சு எடை போட்டுற கூடாதுன்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பாரா, அப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கோம், பதில் சொல்லுன்னா. புதுசா கல்யாணம் ஆனவங்க பொண்டாட்டிக்கு என்ன பூ வாங்கிட்டு போவாங்க? அட தம்பி, பொண்டாட்டிக்கு பூ வாங்க தான் வந்து நிக்கிறீங்களா? ஆமாம் பாட்டி, பொண்டாட்டி தான் பூ கேட்டாங்க, சரி வாங்கலான்னு தான் வந்தேன். என்ன பூ வாங்கலான்னு தெரியல. பரவாயில்லையே, ஏதோ வேலை பார்க்குற புள்ள மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா பொண்டாட்டி பூ கேட்டேன்னு பூ கடைக்கு வாங்குறதுக்கு நேராவே வந்திருக்கீங்க பாருங்க. அது உங்க கையில வாங்கி கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு வந்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது இன்னும் நல்ல விஷயம் தான். பொண்டாட்டிக்கு தானே பூ வாங்கணும், மல்லி பூ வாங்கிட்டு போய் கொடுங்க. பாட்டி, உண்மையாவே மல்லிப்பூ தானா? ஆசமா இருக்கிற பூ தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். குண்டு மல்லி, ஜாதி மல்லி, சந்தனமுல்லை, அரும்பு, இந்த மாதிரி நிறைய பூ இருக்கு. அதுல வாசமா இருக்கிற பூ வாங்கி கொடுத்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் தான். அப்ப லவ் பண்ற பொண்ணுக்கு பாட்டி? டேய் பயப்படாதானே, இப்ப எதுவும் வாங்கி தர மாட்டேன். ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கலானே. நாளைக்கு ஒன்ன கூப்பிட்டு வந்து நானும் ரோட்ல நிறுத்த முடியுமா? ஃப்ராடு. தம்பி, மல்லிகை பூ வாங்கிட்டு போய் கொடுங்க. வாங்கிட்டு போய் கொடுக்கறதோட இல்லாம வச்சு விடுங்க தலையில. அடே பாட்டி, சொன்னதை கேட்டியா? தலையில வச்சு விடணுமாண்டா? இதுதான் அவ சொன்னாலும் வாங்கிட்டு வந்து தரீங்களா? நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா எனக்கு புரியாத மாதிரியே பேசணும் மச்சான். ஏன் பாட்டி, பூ வாங்கிட்டு போய் கொடுத்தா போதாதா, வச்சுதான் விடணுமா? ஏன் தம்பி, முதல் தடவை பூ வாங்கி தரீங்களோ? அதான் விவரம் தெரியல. பூவை வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, கையால வச்சு விடணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆமா பாட்டி, தடவை இப்பதான் பூ வாங்கி தரேன். நீங்க சொல்ற மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்க கூடாதா? தலையில வச்சு விட்டாதான் சந்தோஷப்படுவாங்களா? ஆமா தம்பி, வச்சுதான் விடுவாங்க. வச்சு விட்டாதான் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. வாங்கிட்டு வர்ற பூவை வச்சு விடுறதுல தானே இருக்கு அழகே. வச்சு விடுன்னு சொன்னோன்னே புள்ள மூஞ்சில வெக்கத்தை பாரு. சரி தம்பி, நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாங்கிட்டு போய் கையோட வச்சு விடு. சரியா? நீ மல்லிகை பூ வாங்கிட்டு போய் உன் கையாலே வச்சு விடு. நான் போயிட்டு வரேன். சரிங்க பாட்டி. அப்புறம் என்னன்னா, அந்த கூடையில இருக்கிறத தரவா இல்ல 2 கூடையில இருக்கிறதையும் சேர்த்து தரவா?
டேய் அவன் என்ன பூ கடை வைக்கிறதுக்கு பூ கேட்டான், பொண்டாடி தலையில வைக்கிறதுக்கு தானே பூ கேட்டான். அதனால அந்த தலையில வைக்கிற அளவுக்கு பூ கொடுத்தா போதும்னா இதான் செகண்ட் சேல் பண்ணாத. ச்சே, என்னதான் காதல் மயக்கத்துல வந்தாலும் கூட எவனையாவது தெளிவா கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த தெளிவா இருக்கிற பசங்க இந்த பசங்க தலையில எப்படியாவது பூ கட்டிடலான்னாலும் உஷாராயிடுறாங்கன்னு. அடி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறடா, கேக்குதுன்னா? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஆமாண்டா, வாயம் பொழக்காம பூவை கொடு. இந்தாங்கண்ணா. சஞ்சய் ஆரம்பிச்சிட்டான். சாமி வாங்க சாமி, காருகிட்ட போய் பேசிக்கலாம். இது கடத்தெருவா வேற இருக்கு. அந்த பையன் வேற முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறான். என்ன பூவை வாங்கி வச்சுக்கிட்டு இங்கேயே இவ்வளவு வெக்கப்படுறாரு? இதை கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுப்பாரா இல்ல தலையில தான் வைப்பாரா? இல்ல, எனக்கு ஒரு வெக்கமா வருது சஞ்சய். இந்த பூ வாங்கினோடனே நம்ம காருக்கிட்டே போலாம்னா. நந்தினி இங்க பாரு, நீ கேட்ட மாதிரி நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பூ உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் இந்த பூ நான் கையில தர மாட்டேன்னு நீ அன்னைக்கு டியூப் லைட்னு சொன்ன வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. அதனால நான் வச்சுதான் விடுவேன். டேய் இங்க பாடா. ஏய் நந்தினி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சனா? ஏய் பைத்தியக்காரா, இங்க பாரா. என்ன பண்ணி தொலைச்ச ஏன் நெஞ்சுக்குள்ள ராட்டினங்கள் சுத்துறதே, தனிமையில் சிரிக்கிறேன் தாளாம தவிக்கிறேன், பீரடிக்க பிடிக்கல பீடி கூட பிடிக்கல எனக்கு, நீ என்ன பண்ணி தொலைச்ச? நீ பண்ற உடப்பு வைக்கலாம். போற வழியில நான் தாண்டா 4 பீர் வாங்கி அடிக்க போறேன். சோறு தண்ணி பிடிக்கல சொந்த பந்தம் பிடிக்கல எனக்கு, என்ன பண்ணி தொலைச்ச? ஆபீஸுக்கு வழி தெரியாம எங்கேயோ போனேன் புரியாம, என்ன பண்ணி தொலைச்ச? வரு இப்ப பாடின வரி கரெக்டு தான். ஆபீஸ்க்கு வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டு போறேன்ற ஒரே ரீசனால இப்ப கொண்டு வந்து உன்னை டிராப் பண்ண போறேன். குண்டு மல்லி பிடிக்குது குப்பை தட்டி பிடிக்குது எனக்கு, நீ என்ன பண்ணி தொலைச்ச? வாங்கல, போற வழியில பெரிய குப்பை தொட்டியா இருக்கு, அதுல படுக்க வச்சுட்டு போறேன். சஞ்சய் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா. இந்த பாரு, முகரக்கட்டையை மாத்து, ஒழுங்கா கார்ல ஏறு, கொண்டு போய் ஆபீஸ்ல டிராப் பண்றேன். அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் ஆபீஸ்ல. நான் ஆஃப் டே பர்மிஷன், புரியுதா? கீர்த்தனாவை பக்கத்தானே போறேன். ஆமா, கீர்த்தனாவை பக்கத்தான் போறேன். ஆல் தி பெஸ்ட்னா. சீப்பேன், முதல்ல வண்டியில ஏறு. மச்சான் ஆனா நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிடாதடா, அடிச்சிட போறா. நான் மல்லிகைப்பூ வாங்கிடலாம், மண்ணாங்கட்டி பூவும் வாங்கல, புரியுதா? ஜஸ்ட் பார்க்க போறேன். 1 வீக் ஆச்சுன்னு அந்த பைத்தியக்காரி பார்க்க போறேன், அவ்வளவுதான். இந்த கரடு முரடான லவ்ல தான் கீர்த்தனாவை கவுத்துட்ட மச்சான். வச்சிப்பேன், வண்டியில ஏறு. கூட இருந்தும் அதை பிடிக்காம நான் நனைஞ்சேனே ஒன்னும் புரியாம. கடவுளே, நான் ஆபீஸ்க்கு போய் யார பைத்தியக்காரனாக்க போறான்னு தெரியலையா? நந்தினி மாமா பாத்தியா, இன்னைக்கு ஹேர் ஸ்டைல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல? ஏய் அவங்களே இப்பதான் கொஞ்ச நாளா ஏதோ நல்லா இருக்காங்க. சேடா இருப்பாங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு. சேடா இருந்தாங்க தான், ஆனா சேர் தான் இப்ப அவங்கள சைட் அடிக்கிறாரே, அதனால சேஞ்ச் ஆயிருப்பாங்களோ? தேவையில்லாம யாரை பத்தியும் தப்பா பேசாதடி. மேம்ல யார்கிட்டையும் நிமிந்து பார்த்தே பேசாத கேரக்டர். அப்படி இருக்கும்போது அவங்கள போய் தப்பா பேசுறேன். ரோஹித் சாரும் அதே மாதிரி தான், அவரு யாரையும் நிமிந்து பார்த்தே பேசி பார்த்ததில்ல. அப்படி 2 பேரும் நிமிந்து யாரையும் பார்த்து பேசுற கேரக்டர் கிடையாதுதான். ஆனா இந்த 2 கேரக்டர் பேசிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் நிமிந்து பார்த்து தான் பேசுறாங்க, கண்ணால கதையா சொல்றாங்க. ஏய் வாய மூடுடி, மேம் காதுல விழப்போதே. மண்டைக்குள்ள இந்த விஷயம் ஓடிட்டே இருக்கு பவிமா, அதான் மேம் கிட்டே பேசாம டேரக்டா கேட்டுடலாமான்னு இருக்கேன். கேட்டு சரிப்படி வாங்க. பவி, ஒரு ஃபைல் சென்ட் பண்ண சொன்னேன், என்னாச்சு? சாரி மேம், ஐ ஃபர்கெட். ஒரு 5 minutesல சென்ட் பண்றேன் மேம். ஓகே, குயிக்கா சென்ட் பண்ணுங்க. இல்ல மேடம் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இந்த வாட்டி யாராவது நம்மளுக்கு சொல்லி ஷாக் கொடுக்கறதுக்குள்ள நம்மளே இந்த மாற்றம் கண்டுபிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு மேடம்க்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பேக்கப் விஷயம் இருக்குன்னு. ஏய் பவித்ரா, நான் கண்டிப்பா சொல்றேன், மேம்க்கு பின்னாடி ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு. ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்தப்ப ஸ்மைலே பண்ண மாட்டாங்க, இப்ப ஸ்மைல் பண்றாங்களா பண்றலையா அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றாங்க. அதே மாதிரி ரோஹித் சார் வெளியில வந்ததே கிடையாது, இப்ப மேடம் வந்ததுல இருந்து வெளியில மட்டும்தான் வந்துட்டு இருக்காரு. ஏய் மாய மூடுடி, நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, நானே டென்ஷன்ல இருக்கேன். ஏன் முட்டைக்கண்ணியே என்ன பண்ண? ஃபைல் டெலீட் ஆயிருக்குடி, நான் பார்க்கவே இல்ல. இப்பதான் மேம் சென்ட் பண்ணுன்னு சொன்னோன்னே செக் பண்றேன். ஐயோ முடிச்சு விட்டீங்க போங்க. ஏய் எனக்கு தெரியாது, ஒழுங்கா மேடம்கிட்ட போய் நீ தான் டெலிட் பண்ணணும் ஒத்துக்க. ஐயோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணுமா? என்னடி பண்றது, எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு. எப்படி டெலிட் பண்ண? கற்பனையில வாழ்ந்துட்டு கிடக்குறியே கன்றாவி, இங்க இருந்தா தானே சிந்தனை. பவித்ரா என்னாச்சு? ஒரு ஃபைல் சென்ட் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? மேம் சொல்லுங்க பவி, ஃபைல் சென்ட் பண்ணீங்களா இல்லையா?
மேம் ஃபைல் டெலிட் ஆகிடுச்சு மேம். மேம் சாரி மேம், எப்படி மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. சரி பதட்டப்படாத. ஆஃபீஸ் லேப்டாப்லலாம் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்னதான் நம்ம ஒரு ஃபைலை டெலிட் பண்ணாலும் பேக்கப் மெமரின்னு ஒன்று இருக்கும். அதில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் தேடி பார்க்கலாம். மேம் ஆனால் நான் ரீசைக்கிள் பின்லையும் தேடிட்டேன் மேம். சில சமயம் நம்ம மேலோட்டமாக பார்க்குறப்ப அது நம்ம கண்ணுக்கு தெரியாது பவித்ரா. பதட்டப்படாமல் கான்சன்ட்ரேஷனோட தேடி பாருங்க, கண்டிப்பாக ஃபைல் அங்கே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பேக்கப் மெமரியிலேருந்தும் டெலிட் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் கிடையாது. திரும்ப ஒரு தடவை பாருங்க. பார்க்குறேன் மேம். முட்டகண்ணி அவ்வளோ பெரிய சோடாபட்டி போட்டிருக்கல, நல்லா பாரடி ஜூம் பண்ணி. இங்கே பாரு கவிதா, அவளே பதட்டத்தில் அரைக்குறையா தேடிக்கிட்டு இருக்கா. இன்னும் நீ அவளை பயமுறுத்திட்டே இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவள் ஒழுங்கா தேட மாட்டா சொல்லிட்டேன். கம்முனரு கவி, பொறுமையாக தேடு, கண்டிப்பாக ஃபைல் இருக்கும். சொல்டா. மேம் இருக்கு மேம், இருக்கு ஃபைலு பேக்கப் மெமரியில் இருக்கு, டெலிட் ஆகல. இங்கே பாரு பவி, ஒரு சில டைம் நம்ம இப்படி தான் மேலாட்டமாக பார்க்கறதுனால ஒரு சில விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தோம் அது இல்லாத மாதிரி தோணும். அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்கள கோவத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு முடிவு பண்ணி அவங்க சம்மந்தப்பட்ட ஞாபகங்களை மனசுலேருந்து டெலிட் பண்ணிடுறோம். ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபைலை நம்ம டெலிட் பண்ணும்போது அந்த சிஸ்டம் நம்ம டெலிட் பண்ணும்போது அது இம்பார்ட்டன்ட் ஃபைலாக இருந்தால் அது மேபி நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை டெலிட் பண்ணதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்படி நீ அதை நோட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி சிஸ்டம் கொடுத்த நோட்டிஃபிகேஷனை நீ நோட் பண்ணாததுனால தான் ஃபைல் டெலிட் ஆகிருக்கு. மேம் இப்போ இந்த ஃபைலை தேடினல எப்படி டெலிட் ஆகிடுச்சுன்னு நினச்ச ஃபைலு உன்னோட பேக்கப் மெமரியிலேருந்து திருப்பி எடுத்தாச்சு. அதே மாதிரியே நம்ம லைஃப்லையும் ஒரு சில விஷயம் வந்ததுக்கு அப்புறமும் வர்றதுக்கு முன்னாடியும் அப்படி நம்ம லைஃப்லேயே இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயமும் நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும். அப்படி கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுப்போம், தெரிஞ்சுப்போம். இப்போ நோட்டிஃபிகேஷனை கவனிக்காம விட்டதுனால தான் நீ டெலிட் பண்ணிட்ட. பட் ஃபைல் பேக்கப்ல இருந்ததுனால உன்னால எடுக்க முடிஞ்சது. பட் லைஃப்ல அப்படி கிடையாது பவித்ரா. இந்த சிஸ்டம்ல இந்த ஃபைல் டெலிட் ஆயிடுச்சு, பட் பேக்கப் மெமரியில இருந்தது. அதே மாதிரி நீ வேணா மைண்ட் அளவில் ஒரு சில விஷயத்த டெலிட் பண்ணியிருந்திருக்கலாம், பட் மனசளவில் அது பேக்கப்ல தான் இருக்கும். அதே மாதிரி வந்த நோட்டிஃபிகேஷனும் உங்ககிட்ட தான் இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கும்போது, அதுவும் லைஃப் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கும்போது கோவத்தில் முடிவு எடுக்கக்கூடாது. கோவம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும். நம்ம கோவம்லாம் போனதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் யோசிச்சு என்ன முடிவாக இருந்தாலும் சரி, மனசு அமைதியானதுக்கப்புறம் யோசிச்சு அந்த முடிவை சொல்லணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு கோவம் வந்துச்சு, நம்ம உடனே கோவத்தை காமிச்சிருவோம். நம்ம ஏன் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற விஷயங்கள்லாம் ஸ்மார்ட்டான விஷயங்கள் கிடையாது. நம்ம கோவத்தில் நம்ம ஸ்மார்ட்டாக பேசுகிறோம்னு நினச்சி பேசிட்டு வந்துடுவோம். ஆனால் நிதானமாக ஆகிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள்தனமாக யாரும் பேசியிருந்திருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமும் புரியல அப்படின்னா நீ டெலிட் பண்ண விஷயம் நோட்டிஃபிகேஷனாக உனக்கு ஒரு டைம் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீ கேட்குற கேள்விக்கான ஆன்சர்ஸ், நீ யோசிக்கிற கேள்விக்கான ஆன்சர்ஸ், ஏன் லைஃப்பில் ஒரு சில விஷயம் வந்துச்சு அப்படின்றதுக்கான ஆன்சர் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லேப்டாப்பை செக் பண்ண மாதிரி உன் மனசையும் ஒரு டைம் செக் பண்ணேன்னா நான் நான்சியும் தனுஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க பாத்தியா? அவங்க கார்த்தியும் என்னை பத்தி தான் பேசுறாங்க. கார்த்தியும் உன்னை பத்தி பேசுனாங்க, கரெக்ட் தான். அவங்க நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? இருக்கு, அதனால தான் எழுதி கொடுத்தேன். நீ படிச்சு பாரு. படிச்சு பார்த்தோன்னே உனக்கு எழுதணும்னு தோணும், ரிட்டன் லெட்டர் கொடுக்கணும்னு தோணும். அப்புறம் என்னோட சீக்ரெட்டையும் இதில் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். அதையும் படிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லுண்ணா. என்னதான் சீக்ரெட்டோ தெரியல, எனக்கு புரியவும் இல்லை. அந்த லெட்டருங்கடி, அது வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். வச்சிருக்கேன், இல்லை தலையை சுற்றி தூக்கி அடைச்சிட்டியா? இருக்கு, போய் அந்த லெட்டரை படிச்சு தோலை நாய. அதை தான் அவங்க சொல்றாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா அசால்ட்டா ஐடியா கொடுத்து தீர்த்துட்டு போறாங்களே. மேம் நகருங்க, ஏன் இப்போ வழியை மறைச்சிட்டு நிற்கிறீங்க? நான் வீட்டுக்கு கிளம்பணும். நீ வீட்டுக்கு கிளம்புறதுலாம் சரிதான் நந்தினி, ஆனால் காலையிலேருந்து ஒரு கொஷின் கேட்டுட்டு இருக்கனே, அந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் வரலையே. மேம் சீரியஸாகவே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் மேம். இங்கே பாரு நந்தினி, மேனேஜரை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாம்மா? இருக்குதா மேம், ஆனால் அதுக்கு நான் உண்மையை சொல்ல முடியுமா? சரி, உன்னால் உண்மையை சொல்ல முடியலன்னே வச்சுக்கிறேன். ஆனால் நீ உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தல, ஒரு கேரக்டர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர் எங்க? அதுவும் எனக்கு தெரியல மேம். அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் வரலையே. இவங்களாம் ஆஃபீஸ்க்கு என்னைக்கு வரலான் இருக்காங்க? தெரியலையே மேம். நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் தான் சொல்லணும். எப்போ மேம்? சாரி இலக்கியா மேம் எல்லாரும் வருவாங்க. நீ கிளம்புமா, ஏன்னா ஆட்டோக்கு டைம் ஆகிட போகுது, அப்புறம் பஸ் நெரிச்சலாக இருக்கும், உன்னால் போக முடியாது. நீ கிளம்பு. தேவையில்லாமல் பேசி நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டு நானும் கன்ஃபியூஸ் ஆவானா?
இது ஒரு நல்ல ஐடியா மேம். மேம் ஆனால் அங்கே பாருங்க, எங்கே பார்க்கணும்? சஞ்சய் சார் வராரு. ஐயோ மச்சான் செத்தன்டா நானு. ஆண்டா மீரா கால் பண்ணி நம்மள ஏன் ஆஃபீஸ்க்கு வரலாம் டீட்டெயில் கேட்டுட்டே இருந்தாங்க. சொல்லாம விட்டுட்டேன்டா. பைத்தியம் உங்ககிட்ட தான் நல்லா பேசுவாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே. நான் தான் ஃபேமிலி மேட்டர் ஏன் ஷேர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லல. பட் ஒரு மேனேஜரா இருக்கிறப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானடா இருக்கணும், சொல்ல வேண்டியதானே. சொல்லலாம், ஆனா நான் தான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லாம விட்டுட்டேன். இந்த புள்ள முறைக்கிற முறைப்ப பார்த்தா இன்னைக்கு சம்பவம் இருக்கு போலயா. ஆல் த பெஸ்ட் மச்சான். சீப்ப குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மீரா. சார் எனிதிங் பர்சனல் ப்ராப்ளம் சார்? 1 வீக்காக ஆஃபீஸ் பக்கமே வரல. எஸ் மீரா, சம் பர்சனல் ப்ராப்ளம். ஓகே சார், ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே மீரா, வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ப்ராஜெக்ட்? சார் ப்ராஜெக்ட். Why Mira? Is there any problem? சார் எவ்ரிதிங் இஸ் ப்ராப்ளம் சார். சார் யூ ஆஸ்கிங் தி அபவுட் த ப்ராஜெக்ட், பட் ஃப்ரம் மை சைட் தேர் இஸ் நோ ரெக்யூர்மெண்ட் அட் ஆல். ஆல்ரெடி யூ நோ சார், ஆப்சென்ட் மிஸ்டர் கௌதம். வாட் கேன் ஐ டூ அலோன் சார்? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். பட் இலக்கியா ஒரு ரெக்யூர்மெண்ட் எடுத்திருக்காங்க, நாளைக்கு ஜாயினிங் அவங்க. சார் ஃபாஸ்ட்லேருந்து வந்தாலே ப்ராஜெக்ட் எதுவும் புரியாது சார். அப்படி இருக்கும்பொழுது இப்போ ப்ராஜெக்ட் எண்டிங் ஸ்டேஜ் வந்துருச்சு, இப்போ ஜாயினிங் கொடுத்தா என்ன சார் பண்ணுறது? ஓ மீரா, சின்ஸ் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட், ஸோ நோ இஷ்யூஸ். சார் இருந்தாலும் ஏன் மீரா, நந்தினி ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தீங்க. எப்படி சார் அவங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள ஏளனமாக தானே பேசுனீங்க. சார் ஸோ நிறைய ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கணும், எண்டிங்கில் வந்தால் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இலக்கியா சூஸ் பண்ணியிருக்கா, ஸோ எந்த விதத்துலையும் அந்த கேண்டிடேட் ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க, ஒர்க் கரெக்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் டீச் தேம் த ஒர்க். ஓகே, யூ கைட் த ப்ராஜெக்ட், என்ஷூர் த ப்ராஜெக்ட் இன் கம்ப்ளீட் பை த கிவன் டேட். சே எஸ் சார் நோ? எஸ் சார். ஓகே, ஐ எம் லீவ் இட். யாரும் நான் கிளம்பலையோ? ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் கிளம்பிருப்பீங்கன்னு நினச்சேன். இவர் தானே இவருக்கு, இவர் இன்னைக்கு வருவார்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஆசையாக கிளம்பி வந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கே வரல. சரி கிளம்புற டைம்லயாச்சும் வந்தாருன்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலான்னு பார்த்தா எல்லாரும் நான் கிளம்பலையா, கிளம்பிருப்பீங்கன்னு நினச்சி வந்தேன் அப்படின்றாரு. ஓகே, டைம் ஆகிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்கண்ணா. அப்புறம் போய் பார்க்கக்கூடாதுண்ணா. மீரா மேம் என்ன கம் டு தி கேபின் நந்தினி அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்மளா போய் பார்த்தா தானே தப்பு. ஃபோன்லலாம் எவ்வளோ பேசினாரு, விடிய தூங்க விடாம. நேரில் பார்க்கும்போது அப்படியே சம்மந்தமே இல்லாத நிற்கிறாரு பாரு. அந்த பார்வையும் அந்த பேச்சும் கண்ணில் காதல தெரியலையே. நந்தினி கிளம்பலையா? கிளம்பிட்டேன் சார். ஓகே, ஐ எம் லீவ் இட். அப்புறம் மீரா, உங்களுக்கு சஞ்சய் கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா பேசுங்க. சஞ்சய் இப்போ ஃப்ரீ தான். பொண்ணா ஆல் தி பெஸ்ட் மச்சான். பாவண்ணா, நீங்கள் பேசின பேச்சுக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். என்ன இது லவ் ட்ரிக்ஸ் மச்சான். இப்போ பாரு, நான் கூப்பிடாமலே என்ன தேடி வருவா. நீங்கள் வேணா பாருங்க, அவங்க பேக் எடுத்துட்டு வெளியில தான் போக போகிறாங்க. வாங்கின மல்லிகை பூவை சாமி படத்துக்கு போடுங்கண்ணா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மீரா கிட்ட மொக்க போட்டாலும் போடுங்க, இல்லை மீராவை ஏமாத்திட்டு கீர்த்தனாவை பார்க்க போனாலும் போங்க. ஹாவ் எ நைஸ் ஈவினிங். ஜி படம் முடிஞ்சிச்சு, திரும்புங்க ஜி. இப்போ போய் இவரை பார்க்கலாமா வேணாமா? ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் எப்படி பேசுறாரு, அப்படியே நேரில் ஆப்போசிட்டாலாம் பேசிட்டு போறாரு. நம்ம என்ன இவரை லப்போடியாக பேச சொன்னோம், மற்றபடி நான் பார்க்க வந்திருக்கேன் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்கலாம்ல. கண்ணில் கொஞ்சம் கூட காதல் தெரியல தெரியுமா? நேரா மேம், நான் கிளம்புறேன். கிளம்புங்க நந்தினி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். ஜி அப்படி பார்க்காதீங்க ஜி, நான் உண்மையிலே ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும், ரோஹித்தை ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் கோவமா இருக்கீங்கன்னா எனக்கு தெரியுது, நானும் பதில் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் டைம் இல்லை ஜி. ஏன் எல்லாரும் ஆஃபீஸ் வரல? ஜி இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க. அது சொன்னால் ஷாக் ஆகக்கூடாதுண்ணா. ஏற்கனவே நிறைய ஷாக்கெல்லாம் தாங்கிட்டேன், அதனால சொல்லுங்க. அது ஜி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, திடீர்னு இலக்கியா இருக்காங்களே, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஜி. ஹார்ட் அட்டாக்கா? ஜி என்ன ஜி அசால்ட்டா சொல்றீங்க? ஆமாம் ஜி, ஹார்ட் அட்டாக்கு. உங்களுக்கே தெரியும்ல, அவங்க அத்தை தான் இவங்க ஃபேமிலியில் எல்லாமேன்னு சொல்லிட்டு. அவங்க அத்தைக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற பட்சத்தில் எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க, அதனால தான் யாரும் ஆஃபீஸ்க்கு வர முடியல. எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் வந்து பார்த்துருப்போம்ல. ஜி ரோஹித் பெருசாக இந்த மாதிரி வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். அவனை மீறி நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் கால் பண்ணும்போதும் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அப்பப்போ எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு வெளியில் போக வேண்டியது வர வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, அதனால தான் உங்கள் கல்வி எடுத்து சரியாக பேச முடியல. ஓகே, ரீசன் அக்செப்டட்னா, பட் இப்போ அவங்க ஓகேவா? ஓகே ஜி, அவங்க ஓகே தான். ஸோ மார்னிங் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்தது, அட்டன் பண்ணுறதுக்காக நானும் ரோஹித்தும் போயிட்டோம். இப்போ ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குன்றதுனால அவனும் வந்தான். அவங்க இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியா? சரி, வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்டுன்றதுனால ரொம்ப யாரையும் பார்க்க அவ்வளோ பண்ணல தான். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மட்டும் என்னன்னா போய் பாருங்கள்.
சரி ஓகே ஜி, அந்த பிரச்சனைலாம் இருக்கட்டும். சரி, என் சைடு ஒரு ஸ்டாஃப் இல்லைன்னு சொன்னனே, அந்த ஸ்டாஃபை பற்றின டீட்டெயில் தெரியுமா? யார் ஜி? தெரியாத மாதிரியே கேட்காதீங்க. இந்த பைத்தியக்கார கௌதம் எங்க? ஜி ஜி, நீங்க மட்டும் பைத்தியக்காரன் அவன் சொல்லிட்டு நிக்காதீங்க. ஏன் அப்படியே? அது நாளைக்கு உங்களுக்கே தெரியும்னா, நாளைக்கு ஆஃபீஸ் வருவாப்புல கௌதம். நாளைக்கு வருவானா? சார் தான் வேற ரெக்யூர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரான்? அவன் ஆஃபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிட்டான் தான், ஆனா ஆஃபீஸ்க்கு வருவான். பாருங்க, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தானே. ஜி உண்மையாவே நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கௌதம் ரிலீவ் ஆகிட்டான், ஆனா ஆஃபீஸ்க்கு வருவான். இலக்கியா மேம்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இந்த எல்லா கேள்விக்கும் டோட்டலா நாளைக்கு இலக்கியா மேமே வந்து பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை யாரையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க ரிலாக்ஸா. நானும் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும், போறேன்னா. இங்க பாருங்க ஜி, நீங்க கௌதம திட்டாம மட்டும் இருங்க. என்கிட்ட பேசின மாதிரி அவன் இவன் பைத்தியக்காரன் சொல்லாம மட்டும் இருங்க. நாளைக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே மாதிரி உங்க டீமுக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் எடுத்துட்டாங்க, அவங்களும் நாளைக்கு வருவாங்க. சரிங்களா? பாய் ஜி. ஜி ஜி நந்தினி, ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கிளம்பலையா? மொட்டை மாடிக்கு வந்து நிக்கிறீங்க. ப்ராஜெக்ட் ஏதாவது பெண்டிங் இருக்கா? எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்க போறீங்களா? இல்ல ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கிளம்புறேன். கிளம்புங்க. உண்மையா நான் போயிடுவேன். போங்க நந்தினி, அதையும் ஒரு எம்டிக்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டிஎல் எம்டிக்கிட்ட வந்து போயிட்டு வரேன்னு சொல்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே. எம்டி கிட்ட சொல்றேனா? ஒருவேளை நான் உங்களோட டீம் ஹெட்ன்றதுனால சொல்ல வந்தீங்களா? இவர் வேணும்னே பேசுற மாதிரி கூட பேசலையே, மூஞ்சி வரப்பா வச்சுட்டே பேசுறாரு. ஒருவேளை ஏதாவது டென்ஷன்ல இருப்பாரோ? சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்மள பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுவாரு, இன்னைக்கு பண்ணவே இல்லை. அப்பவே இவர் டென்ஷன்ல இருக்காருன்னு நம்ம யோசிச்சுருந்துருக்கணும். நம்ம தான் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றோம். கிளம்பலாம். ஓகே சார், ஐ எம் லீவ் இட் நோ. இவர் பேசின பேச்சுக்கு நைட்டு இன்னைக்கு எப்படிலாம் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். இதுக்கு தான் பிஸ்னஸ் மேனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எப்போ பார்த்தாலும் டென்ஷன்ல இருப்பாங்க. நந்தினி, போறது தான் போறீங்க, போறதுக்கு முன்னாடி அப்படியே இதை வாங்கிட்டு போங்க. திருண்டும் தொட்டு நீதி மிச்சமின்றி சேர்ந்தால் அது ஆலிங்கனம். அச்சம் வெக்கம் விட்டு அந்தரங்க பூஜை செய்தால் அது யாரா? எனக்கு இது தெரியலையே சார். ஏய், பின்ன என்னவா, எவ்வளோ ஆசையா வந்தேன். எனக்கு தெரியும்டாம்மா, சும்மா கடைப்பேத்தி பார்த்தேன். பொண்டாட்டி சண்டை போறாளா அப்படின்னு பார்க்கலான்னு. கடைசியில சண்டை போட மாட்டே போலயே. ஐயா நான் சண்டை போடுவேன், நல்லா சண்டை போடுவேன்னு எனக்கு கோவம்லாம் வந்துச்சு. சரி, நீங்க டென்ஷனா இருக்கீங்களோன்னு தான். அப்படிங்களா? சரி, கோவப்பட்டு சண்டை போடுங்க பார்க்கலாம். வேணாம். சரி, இது என்னன்னு தெரியுதா? அது அது எனக்கு தெரியாது. சோ, பொண்டாட்டிக்கு தெரியாதா? தெரியாது. சரி சரி, தெரியாமலே போகட்டும். சார் என்னன்னு தெரிய வச்சிடலான்னு. கொடுங்க. கொடுக்கணுமா? ஹே, கொடுக்கறதுக்காக 1 மணி நேரம் ரோட்ல நின்று ரிசர்ச் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ரோட்ல நின்று ரிசர்ச் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்களா? எதுக்கு, பூ வாங்குறதுக்கா? ஆமா. அதுக்கே ரோட்ல போய் நின்னீங்க? ஏய், ரோட்டோரத்தில் தானே கடை இருக்கு. அதெல்லாம் சரி, ஆனா 1 மணி நேரம் ஏன் நின்னீங்க? அது நீ பூ வாங்கிட்டு வர சொல்லிட்ட. பட் என்ன பூ வாங்கி கொடுக்கறது, எப்படி வாங்கி கொடுக்கறதுன்னு ஐடியா இல்லை. அதான் ரொம்ப நேரமா நின்று பூ கடையெல்லாம் நோட் பண்ணி எல்லாரும் என்ன பூ வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா சார், உங்களை மாதிரி யாரும் பூ வாங்க மாட்டாங்கண்ணா. ஏய், பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன், பிடிச்ச மாதிரி வாங்கி தர வேணாமா? அதனால தான். அதெல்லாம் சரி, இருக்கட்டும், நீங்க கொடுங்க. மேடம், இப்போ தானே சொன்னேன் 1 மணி நேரம் உங்களுக்காக வெயிலில் நின்று இந்த பூவை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அப்படி இருக்கும்பொழுது கையில் கொடுத்தா நல்லா இருக்குமா? அப்புறம் நீங்கள் டியூப்லைட்டுன்னு சொன்னதுக்கான அர்த்தம் புரிஞ்சிருச்சு. அதனால சார் இப்போ மேடம்க்கு அவர் கையால் வச்சு விட போறாரு. நான் வேறாய் அடவேத்தேனே, ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே, சிற்றின்பம் என்றிதை யாரிங்கு சொன்னது, பேரின்ப தாமரை சார் தாழ்த்திட. நான் ஒன்றும் அப்படி மீன் பண்ணி டியூப் லைட்டுன்னு சொல்லலை. அது உங்களுக்கு வைக்கலாம் தெரியாது. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். மேடம் எப்போவுமே வேற மாதிரி ஒரு சேட் மோட்லேயே வருவாங்க. பட் இன்னைக்கு சாருக்காகவே தலலாம் சீவி ஜிம்மிக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காளே, எதுக்காக? அதெல்லாம் இல்லை, நான் எப்பவும் போல தான் வந்திருக்கேன். அப்படி தெரியலைங்களே, என் பொண்டாட்டி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கிற மாதிரில தெரியுது. நீங்கள் இப்படி பேசாதீங்க, சும்மா பூவை கொடுங்க. சரி, கொடுத்துருவா. நீ வச்சுக்கிறியா? ம் ம் இந்த ஓமன்ற வேர்ட் கூட, டே மாங்காய் மடையா, இந்த மடம் மண்டைக்கு ஏறல, நான் அப்படி தாண்டா சொல்லுவேன், நீ வச்சு விடு அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு. போங்க. அடி பாவி, அப்போ மாங்காய் மடையன்னு திட்டினியா?
நானும் ஓரானென பிறந்த பலனை இன்றே நான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் பெண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் வளருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன் ஒளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல், என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே ஓ. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. டீ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். சரி, நான் இப்போ உன்னை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே? தப்பாக நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் எப்போவுமே எதுவும் கேட்டதில்லண்ணா, இப்போ மட்டும் என்ன? இல்லை, சாரை தொட்டே பேச மாட்டேன் அப்படின்னு மேடம் ஒரு கோட்பாட்டில் இருப்பீங்களே, இப்போ என்ன? அது சார் சொல்லியிருக்கீங்கல்ல, சாரி தேங்க்ஸ் சொல்கிறப்போ இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போது சாருக்கு மேம் தேங்க்ஸ் சொல்கிறேன்ல. ஓகே, பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, இதில் பொண்டாட்டி எப்படி தேங்க்ஸ் சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்லுவாங்கண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக பூ வைக்காமல் இருக்கேன் தெரியுமா? அருகினில் வா, இடைவெளி வர்க்குதே, உனதுயிரில் எனதுயிரை ஊற்றிட துடிக்குதே. நானே நீ. ஐயோ நந்தினி, என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறேன்? ஏய் ரோஹித், ஒழுங்கா அந்த பிள்ளைய அனுப்பிடுடா. சார் நான் நீ போதுமா? கிளம்புறியா? ஏன் நீ இப்போ ஏன் போறேன்னு சொல்றீங்க? சொன்ன? நீ நான் இணைந்திட பிடிக்குதே. புது உலகம் புது சரகம் படைத்திட தவிக்க. நான் கிளம்புறேன் சார். ஏய் இங்க பாரு. இல்லை நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. அது அது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை. பொண்டாட்டி, நானும் மனுஷன் தானடி. ரொம்ப லவ் பண்ணிட்டேன். நீ யாருன்னு தெரியாத போவே இந்த 2 வருஷமா உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன். அப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருந்தவளை பேரழகியா எழுத்தாப்புல பார்க்கும்பொழுது மனசு பரிதவிக்க தானே செய்து. எனக்கு எனக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, நான் போட்டுமா? நான் வேர் வேறாய் அடவேத்தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. ஏய் பார்த்து, அது ஸ்லிப்பாக போனா அதான். சீரியஸாகவே அந்த நிலா அழகாக இருக்கா இல்லை என் பொண்டாட்டி அழகாக இருக்காளான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல நந்தினி. எனக்கு தெரியுது லிமிட் நான் கிராஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன்னு. பட் லிமிட் கிராஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கிறதுல தப்பா? விழிகள் திறக்காமல் உன் கழுத்தில் நான் கட்டிய தாலி, அது கயிறில்லை 2 வருட என் காத்திருப்பின் அத்தாச்சி. யாரென்றே தெரியாமல் உன் சுவாசத்தை மட்டும் நேசித்தேன். இன்று என் முன்னே இளவின் பிம்பமாய் நீ நிற்கிறாய். கூந்தலில் சூட நான் நீட்டிய மல்லிகை உன் வாசம் பட்டு திணறுகிறது. மேகமூட்டம் விலகி இந்த நிலா வெளிச்சம் நம்மை நனைக்கும் பொழுது என் கட்டுப்பாடுகள் மெல்ல கரைகின்றன. நீ செய்யும் அந்த திட்டம், நமக்கிடையிலான அந்த இடைவெளி எல்லாம் என் அறிவுக்கு தெரிகிறது. ஆனால் இதயம் மட்டும் உன் இதழ் தேடி அடம் பிடிக்கிறது. என் தாலி சுமக்கும் என் சரிபாதி நீ. உரிமையோடு உன்னை தீண்ட துடிக்கும் என் உணர்வுகளுக்கு தடை வேண்டுமா? ஒரே ஒரு முத்தம், ஒரே ஒரு முத்தம். நம் 2 வருட மௌனத்தை பேசட்டும். யுகங்களாய் உன்னை பார்த்திராத என் கண்கள் இன்று உன் அருகாமையில் கலங்குகிறது. என் இதழ்கள் உன் நெற்றியில் பதியும் அந்த நொடி காலம் உறைந்து போகட்டும். என் காதலின் ஆழத்தை இந்த ஒரே முத்தம் உனக்கு சொல்லட்டும். கிஸ் பண்ணிக்கிட்டுமா? அது ப்ளீஸ் டி. சிற்றின்பம் என்றிதை யாரிங்கு சொன்னது? பேரின்பத் தாமரை தாழ்த்திறக்க 5 அடி உடல் நீலை மெய் மறக்க. ஏய் இங்கே பாருடி, கொடுக்கல நந்தினி. ஏன்
சாருக்கு கிஸ் கொடுக்கணும்னு தோணுது தான். பட் இப்போ இங்கே வேணாம். பட் கிஸ் கொடுக்க போகிறேன். போங்க, சும்மா பேசி பேசி ஆள ஒரு மாதிரி பண்றீங்கண்ணா. ஒரு மாதிரி பண்ணுறேனா? அதானே வேணும். சீடுங்க, நான் போறேன். இல்லைண்ணா, சரி சரி கொடுத்துட்றேண்ணே. என்ன பண்ண போறீங்க? உன் இதழ்களில் நான் பதியும் முத்தங்களை விட உன் உள்ளங்கையில் நான் பதியும் முத்தத்திற்கு சக்தி அதிகம். இதழ்களில் கொடுப்பது ஆசை என்றால் உன் கைகளில் நான் கொடுப்பது அதிகாரம். உன் ஆயுள் முழுவதும் நான் துணை இருப்பேன் என்பதற்கான அடையாளம். நான் மெல்ல உன் விரல்களை கோர்த்து உன் மணிக்கட்டில் இதழ் வைக்கும் அந்த நொடி உன் தேகம் சிலிர்க்கும், இதயம் துடிக்கும். அந்த தனி உணர்வை நீ அறிவாய். அது வெறும் முத்தமல்ல, நீ என் தேவதை என்று மௌனம் சொல்லும் மந்திரம். என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானேன் எப்படி என தெரியல. விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே. இப்போ ஏன் தூக்கி வச்சிருக்கீங்க? அடியே, தூக்கி இவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கேன். மயக்கத்தில் இருந்தா அது அது ஒரு மாதிரி. அதான்டா ஒரு மாதிரி ஆச்சுல. ஸோ பொண்டாட்டி கீழே விழுந்துட போறான்னு தாங்கி பிடிச்சேன். சரி, பெங்களூர்ல இருக்கும்போது இங்க பாருங்க சார். ஏய் உண்மையாதாண்டி. எபிசோட வேணா ரீவைண்ட் பண்ணி யாரையாவது பார்த்துட்டு வர சொல்லு. பெங்களூர்ல இருக்கும்போது சும்மா நின்ன என்கிட்ட வந்து சார் தூக்குங்க அப்படின்னு சொன்னா தூக்கி வச்சுட்டு நின்னது எனக்கு தாண்டி தெரியும். நீங்க நிறைய கதை சொல்றீங்கன்னு, ஆனா எனக்கு தான் ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லாமலே போட்டோம். நான் ஞாபகப்படுத்தும் போது நல்லா இருக்குல்ல. சரி, இப்போ கீழே இறக்கி விடுங்க. முடியாது. ஏன் தூக்கிட்டு போகக்கூடாதா? ஸ்டெப்ஸ்லாம் நான் தூக்கிட்டு போறேன். சார், நீங்க ஏதோ பேசுறீங்க, எப்படியோ யோசிக்கிறீங்க, ஆனா இதெல்லாம் என்ன ஏதோ பண்ணுது. மேடம் லிப்ஸ்ல கிஸ் கொடுத்துக்க சொன்னீங்க, பட் சார் கொடுக்கல. அதானா? நீங்க லிப்ஸ்லே கொடுத்திருந்தா கூட இப்படி இருக்காது போல. அன்னைக்கு அப்படிதான் காஃபி மக்கில் ஏதோ ட்ரை பண்றீங்க, இன்னைக்கு கையில ஏதோ ட்ரை பண்றீங்க. இன்னும் நிறைய இருக்கு. அப்படியே லிப்ல கிஸ் பண்றதுலயும் பொண்டாட்டியை முழுசா எடுத்துக்கிறதுலயும் என்ன கேக் இருக்கு சொல்லு. எப்படி ரசனையா ரசிச்சு பொண்டாட்டிய முழுசா எனக்கு சொந்தமாக்கிக்கும் பொழுது வேற ஃபீல்ல இருக்கும். போங்க. போக முடியாதுங்க. இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிஸ் இருக்குன்னு. ஸோ எல்லா கிஸ்ஸையும் கொடுத்து முடிச்சுட்டு தான் மேடமோட இந்த சிவந்த உதட்டு சாருக்கு சொந்தமாக்குவாங்க. என்ன இருக்கா? லிப் கிஸ் இப்போதைக்கு இல்லை, பட் டைப்ஸ் ஆஃப் கிஸ் இருக்கு. இல்லைங்க அதடி, இன்னும் அழகா இருக்கா. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. இந்த கண்ணை வச்சுக்கு நடிக்கும்பொழுது டே ஏன்டா வெயிட் பண்ற, இப்பவே அவளை எடுத்துக்கோன்னு சொல்லுது. போங்க. பொண்டாட்டி வெக்கப்படுறாளே, அந்த வெக்கத்துல அந்த சிரிப்பு அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. பட் சிரிப்பை வெளியே காட்ட மாட்டாளே. நான் ஒன்றும் சிரிக்கலையே. பொண்டாட்டி இன்னும் அந்த முத்தத்தோட மயக்கத்துல இருந்து வெளியில வரவள போலயே கண்ணெல்லாம் அப்படியே சுக்குதே. இந்த உலகத்தையே என் பொண்டாட்டி ஒரு செகண்ட் மறந்துட்டான்னு கூட தோணுது. சார் மேல அவ்வளோ லவ்வா. பேசி நீங்க என்னென்னவோ பண்றீங்க. இல்ல என் நந்தினியோட முகம் செவந்திருக்கத பார்த்தா அந்த முத்தம் நந்தினி ஏதோ டீப்பா டிஸ்டர்ப் பண்ண மாதிரில இருக்கு. இல்ல, வேற என்ன பண்ணுது மேம்க்கு? அது உண்மையாவே சொல்றேன்னா, மனசு அப்படியே காத்துல மாட்டுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே லேசாயிடுச்சு. காத்துல மாத்துக்கிற மாதிரி இருக்கா, மனசுல லேசாயிடுச்சா. அதனாலதான் பொண்டாட்டி படிக்கட்டுல இறங்கும்போது கீழே ஏதாவது விழுந்துட போறா சார் மேல இருக்கிற மயக்கத்துலன்னு சொல்லிட்டு நான் என் கையால தூக்கிட்டு போறேன். பட் வெயிட் ஆலையா? வெயிட்டா? ஏதோ மயில இருக்க தூக்கி வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. பொண்டாட்டி வெயிட்டா இருக்கிற மாதிரியா ஃபீல் ஆகுது. நல்லா டைலாக் பேசுங்கண்ணா. சீரியஸா பொண்டாட்டியை தூக்கி வச்சிருக்கிறது கையில வெயிட் இருக்கிற மாதிரி தெரியல. பொண்டாட்டி ஞாபகத்தை ஃபுல்லா மனசுல சுமந்துட்டு இருக்கிறதுனால மனசு தான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி பண்றியா? போங்க. நீங்க கையில கொடுத்த அந்த கிஸ்ஸுக்கே எனக்கு ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்குது தெரியுமா? இந்த உலகமே ஒரு நிமிஷம் நின்னுட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே நிசப்தமா உன்னை தூக்கி வச்சிட்டு இருக்கிற இந்த செகண்ட் நீ என்ன ஃபீல் பண்றேன்னு என்னால உணர முடியுதுடி. உன்னோட இந்த மயக்கம் தெளிகிற வரைக்கும்ல உன்னை ஆயுசுக்கும் என் கையிலே தூக்கி வச்சு சமைக்கிறதுக்கு நான் ரெடி தான். போதுமாடிய ராசாத்தி. ராசாத்தியா? ஆமா, என் ராசாத்தி தான் இவ. அழகா இருக்காளே. பட் சாருக்கு தான் இவ எதுவுமே பேர் வைக்கல. நான் கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். பட் பொண்டாட்டி தான் எனக்கு ராசாத்தி, என் தேவதை, என் செல்லம்மா, என் குட்டிமா, என் பட்டுக்குட்டி, என் சிரிப்புக்காரி. சார அப்படியே மயக்கிற மயக்கக்காரி என் கண்ணம்மா. சார், ஆமாண்டி, இப்ப சாரோட மயக்கத்துக்கு நீ தானே காரணம். மேமோட மயக்கத்துக்கும் நீங்க தான் காரணம். ஆமோட மயக்கத்துக்கல்ல, என் ராசாத்தியோட மயக்கத்துக்கு நான் தான் காரணம். போதுமா? கட்டிக்கொண்டு கைகள் கோர்த்து தூங்க சம்மதம்.
உன்னை மட்டும் சாகும்போது தேட சம்மதம், உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம், உன்னை தோளில் சாய்த்து கொண்டு போக சம்மதம். ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு?